நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளெஸிங்ஸ் அண்ட் மெசேஜஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆறுமுகனுக்காக எடுக்கப்பட்ட அட்டை 6. சரியா? இந்த 6 கார்டுலேருந்து வர விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொருந்துறவங்க எடுத்துக்கோங்க. ஓகே, நீங்கள் பார்க்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் எதுவாக இருக்கலாம் அப்படின்னா 11 பார்க்கக்கூடிய நம்பருக்கெல்லாம் இருப்பீங்க. எஸ், இந்த 111 நான் சொன்னோன்னு நிறைய பேர் இரட்டை சுடர் சார்ந்து தான் இதை நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் அது அப்படி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகுது. அதற்கான அறிகுறியாக நீங்கள் இந்த நம்பரை பார்ப்பீங்க. அதே போல் இப்போ வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? இல்லை நான் தற்போது வேலை செஞ்சிட்ருக்கேன், பட் அங்கே சில சிக்கல் கொடுக்கும் மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த சிக்கல்கள்லாம் இந்த சிக்கல் சிங்காரவேலன் வந்து எடுத்து விட்டுருவாங்க. சரியா? ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருந்து மூவ் ஆக முடியல, ஒரு மாதிரி ஸ்டெக் ஆகிருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்ளம்லாம் போகக்கூடிய காலகட்டம் இது. பதவி உயர்வு வரலாம், இன்க்ரிமெண்ட் வரலாம். ஸோ ஒரு சூழ்நிலையை வந்து ஒரு நல்ல மாதிரியாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இது வரைக்கும் ஒரு மாதிரி பிடிக்காத மாதிரி இருந்த இடங்கள்லாம் கூட பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது போல் இருக்குது. அதே போல் 555 பார்க்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. சரியா? 555 நீங்கள் பார்க்குறீங்கன்னா அமைதி இல்லாமல் மனசு எப்போதுமே ஒரு பரபரான் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ரொம்ப சோர்வாக இருக்கலாம். ஓகேவா? ஏதோ தனிச்சு விடப்பட்ட மாதிரி இருக்கலாம். பட் இப்போ நீங்கள் 555 பார்க்குறீங்க அப்படிங்கிற போது ஒரு தெளிவு உங்கள் மனசில் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இது இருக்க நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. ஒரு பற்று இல்லாமல் யாராவது கிடையாது போங்க, நான் நிம்மதியாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறது போல் இருக்குது. ஓகேவா? இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இது நாள் வரைக்கும் வந்து மற்றவங்கன்னு நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்பீங்க. இல்லை எப்பவுமே மற்றவர்களுக்காக யோசிக்கக்கூடிய மனப்பான்மை கொண்ட மனிதர்களாக நீங்கள் இருக்கலாம். பட் இப்போ வந்து எனக்கு நானே போதும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ தன்னைத்தானே வளர்த்து கொள்வது எப்படி, தன்னைத்தானே நேசிக்கிறது எப்படி, ஒரு சுயமாக நான் இருக்கிறேன், எனக்கான ஒரு விஷயங்கள் இருக்குது, எனக்கான ஒரு ஆசைகள் இருக்குது, அதை நான் நிறைவேற்றிக்க ஆசைப்படுறேன் அப்படிங்கிறது போல இருக்குது. இன்னும் சில பேர் வந்து தனக்கு ஒரு வேலை சார்ந்தும் சரி, ஒரு உலக அறிவு இல்லை ஆன்மீகம் சார்ந்தும் சரி, ஒரு நல்ல ஒரு சிறந்த வழிகாட்டி வேணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஸோ அடுத்தடுத்த ஸ்டேஜில் போகிறதுக்கு எனக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி அமைஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது போல் மனசுக்குள்ளே ஒரு தேடல் இருக்கலாம். அவர்களுக்கெல்லாம் மிக விரைவில் வந்து உங்களுக்கான ஒரு வழிகாட்டி, எஸ், எதையும் எதிர்பார்க்காம ஒரு நல்ல மனசுள்ள நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் வர நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது போல் இருக்குது. ஓகேவா? உங்கள் கார்டு படிப்பு சார்ந்த மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டு இருந்தாலும் சரி, இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ புக்கும் கையுமா இருக்கணுமான்னு கேட்டால் எஸ், எக்ஸாம்ஸ் முடிகிற வரைக்கும் வேறு எங்கேயுமே உங்களோட கவனம் வந்து அந்த புத்தகத்தின் மேலே தான் இருக்கணும். இதற்கான பலன்களை நீங்கள் அப்போ அனுபவிப்பீங்க. சரியா? ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுமோ உங்களை நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களை அப்படிங்கிறது போல இருக்குது. நேர்மையாக இருத்தல், உங்களுக்கு நீங்கள் நேர்மையாக இருத்தல். ஓகேவா? மற்றவங்களுக்கு நம்ம எப்படி இருக்கோம், என்ன இருக்கோம் அப்படிங்கிறது புரிய வைக்கிறதுலாம் சில காலகட்டங்களில் நம்மளால முடியாது. நான் இதுன்னு புரிய வச்சுட்டே இருக்க முடியாது. ஓகேவா? பட் உங்களுக்கு நீங்கள் நேர்மையாக இருங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ, சில விஷயங்கள்லாம் நமக்கு மனசார செய்யணும்னு தோணும். தொழில் சார்ந்து தோணலாம், இல்லை உறவு சார்ந்து தோணலாம். ஓகேவா? சில உறவுகள் கிட்ட இருந்து விடுதலை ஆகணும்னு கூட சில நபர்களுக்கு இருக்கலாம். போதும், அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தது போதும், நான் கொஞ்சம் தனிச்சிருக்கேன் அப்படிங்கிறது போல இருக்கலாம். எஸ், சூப்பர். நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை செயல்படுத்தக்கூடிய காலகட்டமாக இது இருக்க நிறையா சான்சஸ் இருக்குது. அற்புதங்கள், முருகப்பெருமான் சொல்கிறது என்னென்னா அற்புதங்கள் நிகழக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு என்னென்ன பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கோ மனசில், ஓகேவா, அது இவர்களுக்காக அவர்களுக்காக அப்படின்ற மாதிரி கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்த கற்றுக்கணுன்னா கற்றுக்கலாம். சரியா? மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்கறது அந்த மாதிரி வேண்டாம். அதே போல் அவங்க என்ன நினச்சிப்பாங்க, இவங்க என்ன நினச்சிப்பாங்க, அப்படி உங்களை நீங்களே போட்டு சுருக்கிக்க வேண்டாம். ஓகேவா? உங்களை நீங்கள் விரிவுபடுத்திக்கிறதா இருந்தால் படுத்திக்கலாம். அது அறிவு சார்ந்தும் சரி, தொழில் சார்ந்தும் சரி, இல்லை உங்களோட ஆசைகள், நியாயமான ஆசைகள்னு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அதற்கெல்லாம் நீங்கள் இந்த டைமை பயன்படுத்திக்கலாம். நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு முருகப்பெருமான் சொல்கிறாங்க. ஓகேவா? சில நேரங்களில் இந்த உறவு சார்ந்துமே இவங்கெல்லாம் வந்து என் கூட ரொம்ப காலமாக இருக்காங்க, பட் எனக்கு ரொம்ப தொல்லை தரக்கூடிய உறவுகளாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவர்களை விட்டு கொஞ்சம் விலகியும் இருக்கலாம். எல்லாமே உங்களோட கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது வந்து உங்களுக்கான ஒரு நல்ல டைமாகவும் இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லாமே நீங்கள் யோசித்து செஞ்சிங்கன்னா சிறப்பாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 12 பார்க்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். யார் மூலியமாவது கிடைக்கலாம், இல்லைனா உங்களோட மனசு, உங்களோட இன்னர் வாய்ஸ் அது வந்து இதை இப்படி செய்ய, அதை அப்படி செய்யறது போல
உங்களுக்கு அறிவுறுத்தலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது உங்களோட தெய்வீக சக்தியின் பேர்ல கூட வந்திருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ நீங்க ஒரு பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப சரியா போயிட்டு இருக்கீங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களோட யோசிப்புகளை தவிர்க்காதீங்க. அதே போல சில விட்டு கொடுக்கறதுன்னு இருக்கும் இல்லையா, ஸோ அதையும் வேண்டாம் அப்படிங்கிற முருகப்பெருமான் சொல்றாரு. ஓகேவா? ஸோ சரியா தான் போயிட்டு இருக்கீங்க. எந்த ஒரு பயமும் வேண்டாம். எந்த வித தடைகள் சப்போஸ் இருந்தா கொஞ்சம் பிரேக் வேணா எடுத்துக்கோங்க. மற்றபடி நீங்க அதை கிவ் அப் பண்ணாதீங்க. டோன்ட் கிவ் அப். ஓகே? ஸோ சொல்லுவாங்க இல்லையா, ஓட முடிஞ்சா ஓடு, நடக்க முடிஞ்சா நட, இல்லை அட்லீஸ்ட் தவழ்ந்தாது போங்க. எங்கேயுமே நிறுத்திடாதீங்க உங்களோட பயணத்தை அப்படிங்கிறது போல முருகப்பெருமான் 6 அட்டைகள்ல இருந்து இந்த விஷயங்கள் வந்திருக்கு. ஓகேவா? எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, உங்களுக்கு நீங்க நேர்மையா இருக்கணும். அதே நேரம் இந்த இந்த பிரபஞ்சத்துக்கும் சரி, உங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய சில நபர்கள் இருப்பாங்க இல்லையா, நான் சொன்ன உங்களை வழிகாட்டக்கூடிய ஒரு நபர்கள் உங்களை சுத்தி உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ மனசுக்குள்ள எப்போதுமே ஒரு நன்றி உணர்வோட நீங்க இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். தான் 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 அப்படின்னு இல்லாம எல்லாத்துக்குமான ஒரு நன்றி உணர்வு. உங்களை சுத்தி சில நல்ல மனிதர்களும் இருப்பாங்க, சில தொல்லை கொடுக்கும் மனிதர்களும் இருப்பாங்க. அதுக்கு தான் அவர் சொல்றாரு, இந்த காலகட்டங்கள்ல நீ ஒரு சல்லடை போல உங்களை சலிச்சு தனிச்சு பிரிச்சு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ தொல்லை கொடுக்குறவங்கள அகற்றி வைக்கவும் முடியும். நல்ல மனிதர் கூட உங்களோட சுற்று உங்களுக்கான ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அவர்கள் கூட இருக்கவும் முடியும். சரியா? உங்களோட எனர்ஜியை கெடுக்காத மனிதர்களிடம் நீங்க இப்போதைக்கு உங்களோட சர்க்கிள்குள்ள வச்சுக்க முடியும். ஸோ நல்லது கெட்டதெல்லாம் நீங்க தான் பார்த்து நடந்துக்கணும் அப்படிங்கிறது போல இருக்கு. நீங்க போயிட்டு இருக்க பாதை எதுவுமே தவறுங்கிறது மாதிரி எதுவுமே வரல. ஓகேவா? ஸோ நான் யோசிக்கிறது நான் செய்யறது எல்லாம் சரியான்னு கேட்டா எஸ், கரெக்ட். இப்பதான் நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா தேர்வு செய்யறீங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத அழகா தேர்ந்தெடுத்து எப்படி ஒரு மணி கோர்க்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது போல ஒரு அழகான ஒரு கோர்வையா நீங்க உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கறத ஒரு தேர்வு செஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க. அதப்படி நீங்க நடந்துட்டு இருக்கீங்க. எல்லாமே சிறப்பு. ஓகேவா? சில நேரங்கள்ல மனசு சில விஷயங்களுக்கு ஒரு பிடிப்பு இருக்கும். அது எப்படின்னா, ஒருத்தர் மேல நம்மளுக்கு ஒரு பற்று இருக்கும். பட் அவங்க தவறு செய்யறாங்கன்னு தெரியும், தொல்லை கொடுக்குறாங்கன்னு தெரியும். பட் அதை விடுறதுக்கு மனசு இல்லாம ரொம்ப பிடிச்சு வச்சிருப்போம். இந்த காலகட்டங்கள்ல உங்களோட தனிப்பட்ட வளர்ச்சி அது பாதிக்குதுன்னா சரியா? ஸோ மற்றவங்கன்னு இல்லாம உங்களோட அமைதியை கெடுக்கிறதுக்கு இல்லை உங்களோட சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி இருந்தா நீங்க அதெல்லாம் விட்டுடலாம். ஓகே? எல்லாத்தையும் தூக்கி சுமக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படிங்கிறது போல வந்திருக்கு. ஓகேவா? உங்க மனசாட்சி என்ன சொல்லுதோ நீங்க அதைப்படி செய்யலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு நல்ல தருணமான்னு கேட்டா, இப்ப இந்த வாசிப்பை நீங்க பாக்குறீங்கல்ல, நீங்க இந்த வாசிப்பை எப்ப பார்த்தாலும் சரி, இது ஒரு டைம்லெஸ் ரீடிங். எப்போ ஓபன் பண்ணி பாக்குறீங்களோ அந்த நேரம் உங்களுக்கு மிக அருமையான நேரம். ஏதாவது ஒரு சுயதொழில் பண்றதா இருந்தா, சின்னதா பண்றதா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல பெருசா பண்றதா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் யாரோட வழிகாட்டுதன் பேர்ல நல்லவர்கள் உங்க கூட இருப்பாங்க இல்லையா, அவர்களோட கேட்டு ஆலோசனை செஞ்சு பண்ணுங்க. சிறப்பா போகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஓகே? ஸோ மற்றவங்க விட்டு கொடுத்து போயிட்டு இருந்த காலம்லாம் போய் இனி உங்களுக்காக, உங்க தனிப்பட்ட நபருக்காக, உங்களோட நலனுக்காக நீங்க செஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு விஷயங்கள் செஞ்சுக்கணும்னா தாராளமா செஞ்சுக்கலாம். அதுல எந்த ஒரு தீமையும் இருக்கிற மாதிரி கார்ட்ஸ் வரல. ஸோ முருகப்பெருமானோட துணை இருக்கான்னு கேட்டா எஸ் இருக்கு. அதே போல ஏதோ ஒரு விஷயத்த தேர்வு செய்யறீங்க, இது ஏதாவது வேலை சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இல்ல உறவு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், ஒரு புத்திசாலித்தனமான முடிவு எடுக்கிறீங்க, இல்ல ஏதாவது தொழில் கற்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ பரீட்சைக்கு படிக்கக்கூடிய மாணவர்களா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நான் இது கத்துக்கணும், இதை நான் இது எனக்காக பண்றேன்பா அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டு செய்யற விஷயங்கள் மிக சிறப்பா போக சான்சஸ் இருக்கு. ஓகேவா? கவனத்தோட செஞ்சீங்கன்னா போதும். எங்கேயுமே இங்க அங்க அப்படி இல்லாம ஒரு முகமா உங்களோட ஆறுமுகம் கொடுக்குற அட்வைஸ் அதுதான். நீ ஒரு முகமா உன்னோட கவனத்தை வச்சு செஞ்சீங்கன்னா எல்லாமே நல்லபடியா போக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் அவரோட அட்டைகள்ல வந்த விஷயங்கள். நான் உங்களுக்கு வாசிச்சுட்டு பொருத்துறதை எடுத்துக்கோங்க, பொருந்தாததை தவிர்த்துருங்க. ஓகே? நன்றி, பாய்.